ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பத்ரி அப்பா. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃப்ரண்ட்ல இந்த கப்போட சென்டர் டாட், ஃப்ரண்ட்ல இந்த கப்போட சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டர் டாட்டை உள்ள நாம 2 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அளவுக்கு பிடிப்போம். அந்த 3 இன்ச்சு அளவுக்கு பிடிக்கும்போது இந்த ஃப்ரண்டோட டாட்டை திருப்பி வைக்கிற ஒரு இடம் இருக்கும். அதாவது இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது திருப்பி வைக்கிற ஒரு இடம் இருக்கும். அதை இந்த ஊக்கு பட்டி பக்கம் திருப்பி வைக்கணுமா, இல்ல இந்த சைடு ஜாயின் பண்ற பக்கம் திருப்பி வைக்கணுமா, அப்படி இந்த பக்கம் வச்சா என்ன பெனிஃபிட், இந்த பக்கம் வச்சா என்ன பெனிஃபிட் அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேங்க்யூ. இன்சைடில் பண்ணலாமா இல்லைனா இன்சைடில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த சைடில் ஆக்சுவலி இந்த சைடில் தான் பண்ணணும். ஏன் அது பண்ணணும்னா, இப்போது டாட் நம்ம லெவல் பண்ணி வச்சுருக்கோம், டாட் போட்டு வச்சுருக்கோம். இப்போது இந்த பக்கம் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது பண்ணி தரேன். இப்போது இந்த பக்கம் மடிச்சிருக்கேன், அதாவது இந்த பக்கம் மடிச்சிருக்கேன். இந்த பக்கம் மடிச்சு பண்ணும்போது டாட்டோட ஷேப் வந்து இந்த பக்கம் இழுத்துட்டு வரும். அதாவது இந்த சைடில் பண்ணிட்டு வரும்போது இந்த சென்டர் டாட்டோட அந்த மடிப்பு இந்த பக்கம், அதாவது சைடு ஜாயின் பண்ணுற பக்கம் நம்ம மடிச்சிருக்கும் போது டாட்டோட கப் ஷேப் வந்துட்டு இந்த பக்கம் இழுத்துட்டு வரும். அதாவது சென்டர் டாட்டோட ஃபினிஷிங் மாறி தள்ளி கொண்டு வரும். அது தள்ளி கொண்டு வராமல் இருக்கணும்னா நாம இந்த டாட்டை நம்ம ஊக்கு பட்டி கட்டி பக்கம் இப்படி தான் திருப்பி வைக்கணும். இப்படி திருப்பி வைக்கும்போது இப்போ இந்த ஷேப் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம், இப்போ பார்த்துருக்கோம் ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்போ இது வந்துட்டு இந்த பக்கம் ஊக்கு பட்டி கட்டி பக்கம் திரும்பி இருக்கும்போது டாட்டோட ஷேப் லெவல் கரெக்டாக சென்டரில் வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த டாட்டை ஊக்கு பட்டி கட்டி பக்கம் திருப்பி வைக்கணும். இந்த பக்கம் திருப்பி வைக்கும்போது டாட்டோட ஷேப், அதாவது ஃப்ரண்ட் கப் ஷேப்பு மாறுபடும். நீங்கள் இந்த பக்கம் திருப்பி வைக்கும்போது அதோட ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது அந்த இழுத்து கொடுக்குறது ஒன்றும் ஒரு சின்ன விஷயம் தான். அது வந்து நம்ம லெஃப்ட் ரைட் மாற்றும் போது அதோட ஷேப் மாறுபடும். நன்றி.